வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபிஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து புடலங்காய், முருங்காய், நெல்லிக்காய் போட்டு ஒரு திக்கு டொமேட்டோ கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் மணத்தக்காளி காய் போட்டிருக்கேன். அப்புறமா ட்ரை பிளாக் கிரேப்ஸ் வந்து ஒரு 7 போட்டிருக்கேன். ஒரு 4 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க. நான் வந்து ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். தக்காளியோடய ஏன் போட்டிருக்கேன்னா, தக்காளி குயிக்காக வதங்கிடும். ஸோ அதனால தான் தக்காளியோடய போட்டிருக்கேன். இந்த டைப் ஆஃப் ஃபுட் வந்து எல்லாமே நான் போடுறது எல்லாமே வந்து பிளாண்டு டயட்டு தான். பிளாண்டு டயட் யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அல்சர் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸுக்கு, அப்புறமா லிவர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு, அப்புறமா வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இது பிடிக்கும். சில சமயம் வந்து கிட்ஸுக்கெல்லாம் கூட இது காரம் பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு கூட இந்த மாதிரி பிளாண்ட் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் 2 நெல்லிக்காய், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் முருங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே வந்து புடலங்காவையும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நடுவில் இருக்க விதையை எடுத்துகிட்டு நல்லா 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா இதை கலரி விட்டுக்கலாம். ஸோ தட் அந்த தக்காளியோட ஃப்ளேவர், அந்த மசாலா எல்லாமே அதோட மிங்கிள் ஆகும், மிக்ஸ் ஆகும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். மீன்வைல் இந்த வீடியோ நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி இந்த டிஷ்ஷை வந்து சாப்பிட்டாச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா தோசை, சப்பாத்தி, இட்லி, பூரியோட கூட வச்சு சாப்பிட்லாம். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே எண்ணெய் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இனி வர வாரங்களில் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணலான்னு பார்க்குறேன். தனித்தனியாக டிஷ்ஷஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து ட்ரை பண்ணி அதுவும் பண்ணுறேன். பட் ஆனால் எதுவாக இருந்தாலுமே ஸ்பைசஸ் அப்புறம் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து அல்சர் பேஷண்ட், வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்காக தான் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ அதனால் அதை வந்து நான் ரொம்ப முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். மீன்வைல் என் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தட் நான் மறுபடியும் வேறு டிஃப்ரெண்ட் தாட்ஸோட, டிஃப்ரெண்ட் ரெசிபியோடு வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அண்டு இப்போ வந்து நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த நல்லா கொதிக்க வைக்கிறோம். இப்போ பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மீன்வைல் வந்து நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் வந்து நார்மலாக நீங்கள் செய்யும்போது கூட சாம்பாரோடையோ இல்லை குழம்போடையோ இல்லை குருமா கூட ஆட் பண்ணலாம். ஏன்னா லிவருக்கு வந்து நெல்லிக்காய் அவ்வளோ நல்லது. அவ்வளோ நிறைய சத்துக்களும் அதில் இருக்குது. 4 ஆப்பிளோட ஒரு ஃபுல் பவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெல்லிக்காயில் கிடைக்கும். ஸோ அதனால் நெல்லிக்காய் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2-3 டைம்ஸ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து நீங்கள் அல்சர் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து இந்த குளிர்ச்சியான காய்கறிகள் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. லைக் பொடலங்காய், வெள்ளரிக்காய், அப்புறம் முள்ளங்கி, அப்புறம் பூசணிக்காய், புடலங்காய், அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நிறைய சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு வந்து எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ நான் செய்கிற மெத்தடில் வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா, அல்சர் பேஷண்ட்லாம் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, எரிச்சலும் இருக்காது. நார்மலாக அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பிளாண்டு டயட் தான் சாப்பிடுவாங்க ஆஸ் பர் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி. அது வந்து வெறும் துவரம்பருப்பு, அந்த பருப்பு சாப்பிடுவாங்க. அப்புறமா பாயில்டு வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட சொல்லுவாங்க. அப்புறம் தயிர் நிறைய எடுத்துக்க சொல்லுவாங்க. தயிர் வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறதுக்கு பதில் நல்ல தயிரில் நிறைய தண்ணி ஊற்றி மிக்சிலையோ இல்லை கையில் கரண்டி போட்டோ நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மோராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தட் மோரில் வந்து ரொம்ப ரொம்ப வயிற்றுக்கு ரொம்ப சேஃபானது. அதே மாதிரி அந்த தயிரில் இருக்க நல்ல பாக்டீரியா வந்து வயிற்றில் இருக்க புண்ணுங்கள்லாம் ஆற்றும். அப்புறம் வயிற்றுக்கு வந்து செரிமானத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் அந்த தயிர், அப்புறமா வந்து நைட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, பேலன்ஸ் இருக்கிற நைட்டு சாதத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி அதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வந்து செப்பரேட்டாகவோ மூடி போட்டு வச்சு காலையில் எழுந்த உடனே அந்த சாதத்தோடு இருக்க அந்த தண்ணியை நல்லா கரைச்சிட்டு வெறும் வயிற்றில் குடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் வந்து டே பை டே ரொம்ப கம்மியாகிட்டே வரும். அப்படியே வந்து கேபேஜ் வந்து இந்த முட்டைகோஸுன்னு சொல்கிறத வந்து
ஜூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இல்லை சூப் மாதிரி பண்ணி அப்படியே வெறும் வயித்துல சாப்பிட்டிங்கன்னா கேபேஜுக்கு கூட வந்து அல்சரை ட்ரீட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்ல பவர் இருக்குது. அதில் நிறைய அதுக்கு பவர் வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய அளவுக்கு அதுக்கு ரொம்ப எஃபெக்ட் இருக்குது. அதுக்கு உண்டான சத்துக்களும் அதில் இருக்குது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு வெண்டைக்காவையும் வந்து நீங்கள் வந்து நைட்டில் தண்ணியில் ஊற வச்சு அதையும் கூட சாப்பிட்டு பார்க்கலாம். வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சி, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் சுகர் பேஷண்ட்டுக்கும் கூட அந்த வெண்டைக்காய் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டாங்கன்னா சுகர் வந்து கம்மி பண்ணுறதுக்கு அது ரொம்ப உதவி பண்ணும். இப்போ வந்து நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நான் இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். நீங்கள் இதில் வந்து சீரகம் போடுறதுக்கு பதில் சோம்பு போட்டிங்கன்னா அது கூட நல்ல டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு வரும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கு வந்து டிஷ்ஷஸ் கொடுக்கணும், அவங்க ப்ளெயினாக வெறும் பிளாண்டாக சாப்பிடக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்துக்காக தான் நான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணேன். டிஃப்ரெண்ட்டாக வந்து டிஷ்ஷஸ் எப்படி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து போஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதை பார்த்துட்டு நீங்கள் குக் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வந்து வேறு விதமாக சாப்பிட்றதுல மனசு திருப்தியாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இதை போஸ்ட் பண்ணுறேன். மீன்வைல் அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிளாண்டாக சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி இளநீர், அப்புறம் மாதுளம் பழத்தை வந்து மிக்சியில் போட்டு அந்த விதை இருக்குது இல்லைங்களா, அந்த விதையோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா அரைக்கணும். ரொம்ப அரைச்சிடக்கூடாது விதையை, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக அந்த விதையை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணுறது வந்து வெறும் விதையை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி அந்த சக்கையோடு சாப்பிட்டிங்கன்னா வந்து மாதுளம் பழத்துக்கு கூட வயிற்றில் இருக்க புண்ணுங்களை ஆற்றுறதுக்கு ரொம்ப பவர் இருக்குது அதில். ஸோ அதனால் கூட நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்பிள்ஸ் சாப்பிட்லாம். இது எல்லாமே வந்து வயிற்றை வந்து ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த காய்கறி வந்து நம்ம பாயில் பண்ணுறது வந்து 20 to 25 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ண வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும். ஏன்னா குக்கரில் நம்ம வேக வைக்காததுனால இது நம்ம வெறும் பாத்திரத்தில் போட்டு தான் வேக வைக்கிறோம். ஸோ அதனால் மினிமம் 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் வைக்கணும். கூட அடிக்கடி எடுத்து பார்த்துக்குங்க. அந்த முருங்காய் எப்படியா இருந்தாலும் வெந்துடும். அந்த புடலங்காய் மட்டும்தான் கொஞ்சம் வேகிறது கஷ்டம், டைம் எடுக்கும். ஸோ அதனால் புடலங்காவை அடிக்கடி ஒரு சாம்பிள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு அவங்களும் கூட வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி நான் இப்போ பண்ணுற ப்ரொசீஜர், இந்த குக்கிங் ப்ரொசீஜரில் வந்து எதுவுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது தான் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து அல்சர் பேஷண்ட் அவங்களே செல்ஃப் குக்கிங் கூட பண்ணிக்கலாம். யாரையும் குக் பண்ணி தரணும் இப்படின்ற மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கு மற்றவங்களாம் நார்மலாக சாப்பிட்லாம். நீங்கள் உங்கள் வரைக்கும் கூட குக் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் குக் பண்ணி தர சொல்லலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தட் குக்கிங் வந்து நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட் ஏதாவது, அப்படி இல்லைன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் ஏதாவதுன்றதை இனி வரும் வாரங்களில் வந்து நான் கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நானும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசித்து திங்க் பண்ணி பண்ணலான்றது தான் என்னோடய ஐடியாவும் கூட. ஸோ மேக்ஸிமம் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வேணும். அப்படி இல்லைன்னா என்னால் வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி இந்த சேனலை ப்ரமோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சேருங்க. அப்போ தான் வந்து அவங்களும் வந்து இதை பார்த்து கொஞ்சம் அவங்க பயன்படுறதுக்கு வசதியாக இருக்கும். எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து நான் எந்த விதத்தில் எப்படி மாற்றிக்கணுன்றது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நான் மாற்றிக்கவும் செய்வேன். ஸோ இப்போ இதில் அது வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது 20 to 25 மினிட்ஸுன்றதுனால கொஞ்சம் டிலே தான் ஆகும். மறுபடியும் நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கிறேன். மீன்வைல் நான் பிட் பை பிட்டாக இதை கட் பண்ணி எடுக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து நடுவில் பிரேக் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா ஃபுல் லென்த் வீடியோ போட முடியாது. உங்களால் அந்த அளவுக்கு பார்க்கவும் முடியாது. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்.
இதே மாதிரி சேனல்ஸ் குக்கிங் சேனல்ஸ் வச்சுருக்கிறவங்க என்னோட கொலாபரேட் பண்ணணும்னு நினச்சா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ வியூவர்ஸ். டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதுதான்